Thank you for choosing Ul's Magic Tarot Tamil. So, இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் வந்து அவங்க பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன். Just a 3-card reading. Okay. So, the current situation, like ஏதோ ஒரு காரணத்தினால மைட் பி நீங்கள் பேசாமல் கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சாதிக்கணுங்கிறதுக்காக கூட சிச்சுவேஷன் மேட் அ கேம் உங்களை விட்டு போயிருந்ததில் ஏதோ சாதிக்கணுங்கிறதுக்காக தட் ஹீ ஹேஸ் டேக்கன் அ லீப் ஆஃப் ஃபெய்த். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக இருந்தனால நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸோ தட் குட் பி எய்தர் அ நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா எடுத்து போன ஜாபாக இருக்கலாம். அதாவது உங்களை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை விட்டுட்டு போயிட்டு ஏதாவது செய்யறதுக்காக போயிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த காரியம் ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருந்துருக்கணும். that has been terminated. ஸோ ஃபுல்லாக கிரிஃப் லாஸு அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் we are getting for pile number 1. So for the next express reading, pile number 2. Okay. So we have the Star in reverse, Queen of Cups in reverse, 8 of Swords in reverse. So this is something like நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பர்சன் ஒரு ப்ராப்ளமில் இருந்திருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளமில் சிக்கிட்டு இருந்திருக்கணும். ஸோ இப்போது அந்த ஒரு பர்டிகுலரான ப்ராப்ளம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் சால்விங் இட் அவுட். சால்விங் இன் சென்ஸ் இட் இஸ் ஒரு பரவாயில்லமான ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான், லைக் ஒரு பெரிய ஒரு புயலிருந்து மறுபடியும் மீண்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு சொல்லலாம், அதாவது மீண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறதுல கூட லைக் இது ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து மீண்டு வர்றதுக்கு பார்க்கலாம், இல்லை அவங்க மேனிப்புலேட் பண்ண அதுலேருந்து ஏதோ மீண்டு வர பார்க்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது லவ் பண்ணி அதில் ஏதோ ப்ராப்ளமில் இருந்து கூட உங்கள் மீண்டு வர்றதுக்கு என்னென்னு பார்த்துருந்துருக்கலாம். பட் தே ஆர் ஹீலிங். ஓகேவா? ஸோ ஒருவேளை அவங்க யாராவது கட்டுப்பாட்டில் இருந்திருந்திருக்காங்க அப்படின்னா அது விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் போய் சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சிக்கினதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ வாட் எவர் தட் டஃப் இருந்ததோ அந்த டஃப்னஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ pile number 3 next. Okay. So இது like we can say like justice being served, கர்மா ஹிட் ஆயிருக்கு, betrayal நடந்திருக்கு. ஸோ something has been lost, ஏதோ ஒன்று இழந்திருக்காங்க. லைக் உங்களை இழந்தனால கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் you would have got a loss, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கிரிஃப் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய ஹார்ட் பிரேக்கிங்கில் தான் போய் கூட லைக் அவங்களோட கர்மா சர்வ் ஆகிருக்கலாம், இல்லைனா யாரோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம்,
இல்லை விட்டு வேற எங்கேயாவது போய் ஒரு உறவுக்காக போயிருந்து கூட அங்கே கூட ஏதாவது லைக் ஃப்ரூட்ஃபுல்னு நினச்சி போன இடத்துல கூட லைக் அது ஆப்டிமமாக இல்லாமல் பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அகேன் இது வந்து சார்ட் ஆஃப் பெயின் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்குன்னா அது தே ஆர் அந்த அனுபவிக்கிற ஒரு ஆயிட்டுருக்கு ஆக்சுவலி. ஸோ தே ஆர் இன் பெயின் அண்ட் ஆல்சோ சம் சார்ட் ஆஃப் இன்னர் ஹர்ட் சொல்லலாம். ஸோ ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் சர்வ்ட். உங்கள் கர்மா வந்து ஹிட் ஆகிருக்கு. ஃபைல் நம்பர் 4. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தவங்களோட பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்து தேர் ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு அஸ்திவாரம் வந்து அமைச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்குது. இட்ஸ் குட் ஆக்சுவலி. சம்திங் ஹாஸ் பீன் ரெக்கவர்ட். அதாவது என்னென்னா வந்து ஒரு நிறைய அவங்களுக்கு பின்னாடி கேம் விளையாட்டு இருந்திருக்கலாம், டாக்ஸிக்காக கூட அரௌண்ட் சரௌண்டிங்ஸில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்கள வந்து யார் வந்து பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்களோ அது விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு 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 சர்டன் ஸ்டேஜ் தட் ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் he got it. Okay, so he's being stable after long thunderstorm ன்னு சொல்லலாம். So that's what we are getting here. Okay, thank you for choosing Ults Magic Tarot.